நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பாக ஊபி மாநிலத்தில் தங்களின் வீடுகளிலிருந்து 3 இஸ்லாமிய பெண்கள் கைது செய்யப்பட்டு கைகளில் விலங்குகள் மாட்டப்பட்டு, அந்த 3 முஸ்லிம் பெண்களும் ஃபர்தா அணிந்த நிலையில் கைகளில் விலங்குகள் மாட்டப்பட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டதை நீங்கள் எல்லாம் காணொளிகளில் கண்டிருப்பீர்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுவதை பார்க்கும்போது ஏதோ தேசத்தில் மிக பெரும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை போன்று அவர்களை காவல்துறையினர் அழைத்து செல்வதை நீங்கள் பார்த்திருக்கலாம். போதை மருந்து கடத்திய அல்லது தேச விரோத செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கூட இப்படி அழைத்து செல்வார்களா என்று தெரியாது. 3 பெண்களிலும் என்னமோ அந்த 3 பெண்களும் தப்பிச்சு ஓடுற மாதிரி கைகளில் விலங்குகள் மாட்டி அந்த பெண்களை அழைத்து சென்றார்கள். அந்த பெண்கள் செய்த குற்றம் என்ன? கொலை செய்தார்களா? கொள்ளையடித்தார்களா? அல்லது பாஜக RSS கும்பல்கள் சில பகுதிகளில் செய்வது போன்று போதை மருந்து கடத்தல், போதை மருந்து விற்பனை போன்ற போதை சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்களா என்றால் இல்லை. அவர்கள் மீது சுமத்தப்பட்ட வழக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க எந்த ஆக்டில் கைது செய்யப்பட்டிருக்காங்க, எந்த சட்டத்தின் கீழ் அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது, கால்நடைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அந்த பெண்கள் கைகளிலே விலங்குகள் மாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு அந்த 3 பெண்களும் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த 3 பெண்களின் பெயர் ஷாமா பர்வீன், சைஸ்தா, ஃபாத்திமா என்று பெயர் உள்ள 3 முஸ்லிம் பெண்கள். இவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? அவர்களின் வீட்டில் மாட்டிறைச்சி சமைத்தார்கள். அவர்களின் வீடுகளில் அந்த 3 பெண்களும் தங்களுடைய வீட்டில் மாட்டிறைச்சி சமைத்தார்கள் என்பதற்காக அந்த 3 பெண்களும் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இதில் பெரிய ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, கடந்த 2014ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு அஹ்லாக் என்ற ஒரு முதியவர் மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என்று பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி மாட்டிறைச்சியின் பெயரால் மாட்டிறைச்சி அரசியலின் பெயரால் முதலில் படுகொலை செய்யப்பட்டவர் அந்த அஹ்லாக், 60 வயது முதியவர். அந்த அஹ்லாக்குடைய வீட்டில் மாட்டிறைச்சி இல்லை என்று நிரூபணமானது. ஆட்டிறைச்சியை தான் அவர்களுடைய வீட்டிலே வைத்திருந்திருக்கிறார்கள். அந்த ஆட்டிறைச்சியைத்தான் மாட்டிறைச்சி என்று பொய்யை சொல்லி அந்த முஸ்லிம் முதியவரை அடித்து படுகொலை செய்தார்கள் அந்த பாவிகள். அதைத் தொடர்ந்து மாட்டிறைச்சி பெயரை சொல்லி, மாடுகளின் பெயரை சொல்லி பல முஸ்லிம்களின் மீது தாக்குதல், சில தலித்துகளின் மீது தாக்குதல், எத்தனையோ முஸ்லிம்களை இந்த மாட்டிறைச்சி பெயரை சொல்லி பசு பாதுகாவலர்கள் என்ற பெயரில் செயல்படக்கூடிய, பசுவின் பெயரை சொல்லி செயல்படக்கூடிய இந்த பயங்கரவாதிகள், வன்முறைவாதிகள், இந்த பயங்கரவாத வன்முறை கும்பல்கள் பசுவின் பெயரை சொல்லி, மாட்டின் பெயரை சொல்லி எத்தனையோ பேரை தாக்குதலுக்கு உட்படுத்தி இருக்கிறது. இந்த பெண்கள் வீட்டில் மாட்டிறைச்சி சமைத்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதற்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. அவங்க வீட்டில் சமைத்தது ஆட்டிறைச்சியா அல்லது மாட்டிறைச்சியா அல்லது பொய்யா குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டாங்களான்னு தெரியலை. நிரூபணமே இல்லாத நேரத்தில் அந்த பெண்கள் என்ன சமைச்சாங்கங்கிற நிரூபணமே இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு, வீட்டில் மாட்டிறைச்சி சமைச்சாங்க, வீட்டில் பீஃப் சமைச்சிருக்காங்க. அந்த பீஃப் சமைச்ச ஒரு குற்றத்துக்காக 3 பெண்களும் கால்நடைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஊபி மாநிலம் கௌசாம்பி மாவட்டத்தில், ஊபி மாநிலத்தில் உள்ள கௌசாம்பி என்று சொல்லப்படுகிற டிஸ்ட்ரிக்டில் இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. மாட்டுக்கறி சாப்பிடுவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. மாட்டிறைச்சி சாப்பிடுவது இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானதா? மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது என்று இந்திய அரசு தடை விதிக்கிறதா?
இந்த மாட்டிறைச்சியின் பெயரை சொல்லி இவர்கள் உள்ளூர் மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி இந்தியர்களின் மீது தாக்குதல் நடத்தி கொண்டு அநியாயமாக இந்தியர்களை படுகொலை செய்து கொண்டும் தாக்கி கொண்டும் மாட்டிறைச்சி பெயரை சொல்லி கைது செய்து கொண்டும் நடவடிக்கை எடுத்து சிறையிலே அடைத்து கொண்டும் இருக்கிறார்கள். என்னமோ பெரிய குற்றத்தை செஞ்ச மாதிரி மாட்டிறைச்சி சாப்பிட்டாரு, மாட்டிறைச்சி வச்சிருந்தாரு, மாட்டிறைச்சியை வீட்டில் சமைச்சாருன்னு சொல்லி பல முஸ்லிம்கள் மாட்டிறைச்சியின் பெயரால், அதிலும் குறிப்பாக மற்ற மாநிலங்களில் கிடையாது, இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சி நடக்குதோ அங்கே தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது. இந்தியாவில் மாடுகள் அறுக்கப்பட்டு அதன் இறைச்சி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. வருஷத்துக்கு 34,000 கோடி இந்திய அரசுக்கு வருமானம் வருது இந்த மாட்டு இறைச்சியால். மாட்டை அறுத்து அதை இறைச்சியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுனால வருஷத்துக்கு இந்திய அரசுக்கு, பாஜக அரசுக்கு 34,000 கோடி வருமானம் கிடைக்குது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாட்டு இறைச்சி நிறுவனம் பாஜகவுக்கு 30 கோடி டொனேஷன் கொடுத்துருக்கு. ஒரு மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் ஐடி ரைடு வந்திருக்கு, வருமான வரி சோதனை நடத்தப்பட்டிருக்கு. அந்த சோதனைக்கு பிறகு 30 கோடி மதவாத பாஜகவுக்கு டொனேஷனாக கொடுத்திருக்கிறது. இந்திய அரசு, மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு வருஷத்துக்கு 34,000 கோடி இந்த மாட்டு இறைச்சியால் கிடைக்கிது. அப்போ அந்த மாட்டு இறைச்சியை இவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு அதில் சம்பாதிக்கணும், அதுக்காகத்தான் முஸ்லீம்கள் சாப்பிடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்களாங்கிறது தெரியலை. இவர்கள் இப்படியெல்லாம் அநியாயம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அநியாயக்காரர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கையேந்துங்கள். அந்த 3 பெண்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுவதற்காக கைகளிலே விலங்குகள் மாட்டி அழைத்து செல்லப்படுவதை பார்க்கும்போது பார்ப்பவர்களினுடைய உள்ளம் வேதனைப்படுகிற அளவுக்கு அந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. குற்றவாளிகளை கூட இப்படி கைது செய்து அழைத்து செல்வார்களா என்று தெரியாது. நம்ம என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத முடிவு செய்கிறது நம்ம தான். ஆனால் இந்த நாட்டில் மத துவேஷத்தை உண்டாக்கக்கூடிய மதவாத கும்பல்கள், அவர்கள் இதை முடிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அநியாயக்காரர்களின் ஆட்டங்களுக்கு, அக்கிரம ஆதிக்கத்துக்கு படைத்த இறைவன் ஒரு முடிவை வைத்திருப்பான். இவர்களுக்கும் அந்த முடிவு படைத்த இறைவனால் நிச்சயமாக ஏற்படும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்தியாவில் வாழக்கூடிய, அதிலும் குறிப்பாக பாஜக ஆளுகிற மாநிலங்களில் வாழுகிற முஸ்லிம்களை பாதுகாப்பானாக. அதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.